ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார். இபிஎஸ் அதிமுக சார்பில் உளுந்தூர்பேட்டையில் 126 அடி கம்பத்தில் இன்று ஜூன் 29 கட்சிக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் பேசிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி, திமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டம், 50 நாள் வேலை திட்டம் ஆகிவிட்டது. நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன கவலை? ஸ்டாலினுக்கு பயம் வந்துவிட்டது, அதிமுக இதோடு முடிந்துவிட்டது என கூறிய அவர் பகல் கனவு காண்கிறார் என தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்கள் போன் பயன்படுத்த தடை. தமிழ்நாட்டு பள்ளிகளில் சமூக பிரச்சினைகள், ஜாதி பாகுபாடு, பாலியல் துன்புறுத்தல், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் அதிகரித்து வருகிறது. இதற்கு போன் பயன்பாடு ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பள்ளிகளில் மாணவர்கள் போன் பயன்படுத்துவதை தடை செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் வேறுபாடுகள் வெளிப்படையாக தெரியக்கூடிய அடையாளங்கள் அணிவதற்கு தடை விதித்துள்ளது. இந்திய ரயில்வேயில் வர உள்ள 3 முக்கிய மாற்றங்கள். இந்திய ரயில்வே முக்கிய 3 மாற்றங்களை அறிவித்துள்ளது. இவை வரும் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வர உள்ளது. அதன்படி ஏசி அல்லாத மற்றும் விரைவு ரயில்களில் கட்டணத்தை உயர்த்தி உள்ளது. தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். தட்கல் டிக்கெட் முன்பதிவிற்கு ஆதார் அடிப்படையில் ஓடிபி அவசியம். இது வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது.